எல்லையில் நிலவும் பதற்றம் இன்னும் குறையாத சூழலில் இந்தியாவுக்கு எதிராக தாக்குதல் நடத்த தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா அசீப் கூறியுள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை மூத்த செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா அணு ஆயுதங்களை பயன்படுத்த தயங்க மாட்டோம் என கூறியிருக்கிறார். இந்த சூழல்ல மத்திய அரசோட எதிர்வினை என்னவா இருக்கும்? மத்திய அரசு பாகிஸ்தான் எந்தவிதமான பிரச்சனையை உருவாக்கினாலும் அதை சந்திக்க தயாராக இருக்க வேண்டும் என்று பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதை இரண்டு பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று, நாட்டின் எல்லைகளிலே பாதுகாப்பை பலப்படுத்துவது, எல்லைப்புற கிராமங்களில் உள்ள மக்களை அந்த பகுதிகளிலிருந்து வெளியேற்றுவது. கடந்த 2 நாட்களாக இரவு நேரங்களிலே அக்னூர் பகுதியிலே மட்டும் பாகிஸ்தான் பகுதியிலிருந்து துப்பாக்கிச் சூடு நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பகலிலே எதுவும் பிரச்சனை இல்லை என்பதால் பகல் நேரத்திலே கிராமங்களில் உள்ள மக்கள் தங்களுடைய கிராமங்களுக்கு சென்று அங்கே தங்கள் வயல்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதோ அல்லது அவர்களுடைய பசு ஆடு போன்ற அவர்களுடைய பிராணிகளுக்கு தீவனம் கொடுப்பதோ தண்ணீர் கொடுப்பதோ போன்ற வேலைகளுக்காக செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள். ஆகவே இப்போதைக்கு பிரச்சனை பெரிதாக இல்லை என்றாலும் எல்லையிலே முழுதாக தயார் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இன்று ராணுவ தளபதி காஷ்மீர் செல்கிறார். சென்று அங்கே நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை கண்டறிவார். மேலும் எல்லையிலே பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்வார் என மத்திய அரசை சேர்ந்தவர்கள் சொல்கிறார்கள். இதை தவிர ஊரியிலே தீவிரவாத தாக்குதல் நடந்து 19 பேர் இறந்து போயிருந்தார்கள். அந்த சமயத்திலே அங்கே பொறுப்புள்ள அதிகாரியாக அங்கே நியமிக்கப்பட்டிருந்த சோமசேகர் என்பவர் அந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்று அங்கிருந்து வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அவருக்கு பதிலாக யஷ்பால் என்கிற புதிய அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்கிறார். ராணுவத்தை பொறுத்தவரை எந்தவிதமான அசம்பாவிதத்துக்கும் இடம் கொடுக்கக்கூடாது, முழு கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று எல்லா ராணுவத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் தகவல் போக வேண்டும் என்பதற்காக இந்த நடவடிக்கையை மத்திய அரசு பாதுகாப்புத்துறையுடன் கலந்தாலோசித்து எடுத்திருக்கிறது. இதே போலவே பொறுப்பற்று யாரேனும் எந்த நடவடிக்கையில் ஈடுபட்டாலும் உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு எச்சரித்திருக்கிறது. ராணுவத்தை பொறுத்தவரை இந்த எச்சரிக்கைகள் எல்லாம் மிகவும் கவனமாக, வீரர்களின் மனதை எந்த விதமான கவலையும் உருவாக்கக்கூடாத சூழ்நிலை இருக்க வேண்டும் என்று கவனத்துடன் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயத்திலே இரண்டாவது பிரிவாக இந்தியா முழுவதும் எல்லா இடங்களிலும் ரெட் அலர்ட் என்று சொல்லப்படும் பாதுகாப்பு நிலை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய நகரங்கள், அதாவது டெல்லி, மும்பை, ஹைதராபாத், பெங்களூர் உள்ளிட்ட நகரங்களிலே பாதுகாப்பு அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. கண்காணிப்பு அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரோந்து பணிகளும் அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. உளவுத்துறையைச் சேர்ந்தவர்களும் மிகவும் கவனத்துடன் செயல்படும்படி சொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்னவென்றால், பாகிஸ்தானுடைய தீவிரவாத இயக்கங்கள் இந்தியாவிலே உள்ள ஆதரவாளர்கள் மூலமாக தீவிரவாத தாக்குதலில் ஈடுபடலாம் என்பதற்காக இந்த நடவடிக்கை. ஆகவே ஒரு பக்கம் எல்லையிலே ராணுவம் BSF மூலமாக பாதுகாப்பு நடவடிக்கை, நாட்டுக்குள்ளே பல்வேறு இடங்களிலே போலீஸ் உளவுத்துறை மூலமாக நடவடிக்கை. ஆகவே 2 விதமாக பாதுகாப்பை பலப்படுத்தும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன.